எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹரகார்த்திகேயன். இது உங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் 2 வீடியோ பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரை பற்றி கொடுத்துருந்தேன். அதுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது. அது மூலியமாக நம்ம வெப்சைட்டில் நல்ல ஆர்டர்ஸ் கிடச்சிருந்தது. திருச்சி மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சியில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறப்ப நம்ம நேரில் போயிட்டு இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், எப்படி ஹேண்ட்லிங் பண்ணணும்னு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். ஆனால் வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறதால ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றதால ஒரு டீட்டெயில்டு அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது சரியான டைமாகவும் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் வித் ஆர்ஓ ஃபிட்டிங்ஸோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அசம்பிள் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை கூட இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் வித் ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ்ன்றதால இந்த ஸ்ப்ரேயர் பாக்ஸை ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணி உள்ளே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், அதை நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அதை வந்து இன்னும் நான் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் என்னென்ன கஸ்டமர் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது தோணுதுனாலும் கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதையும் எல்லாமே கலெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோவாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஸ்ப்ரேயரை பார்க்கலாம். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 10 மீட்டர்ஸ் அளவு உள்ள ஒரு ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ் ஹோஸ் இருக்கும். அந்த ஹோஸோட எண்டில் வந்து இது போல் வந்து ஒரு கேட் வால் இருக்கும். நம்ம அந்த 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கேட் வால்வு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த கேட் வால்வு ப்ளஸ் இந்த ஆர்ஓ ஹோஸோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு செட்டு. இது இல்லாமல் அடுத்தது ஹேண்டில் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டீல் ஹேண்டிலு. இந்த ஹேண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள இந்த ஸ்ப்ரேயருக்குள்ளே நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து ஸ்ப்ரேயரை வெளியே எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரேயரை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். ஆனால் நான் அந்த ஸ்ப்ரேயரை ஹேண்டில் பண்ணுறப்ப நான் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபில்டர் மட்டும் கண்டிப்பாக பத்தாது, ஒரு தண்ணி வடிகட்டி, கூம்பு வடிகட்டின்னு சொல்லுவாங்க, அதுபோல் ஒரு தண்ணி வடிகட்டி வாங்கி வச்சுக்கணும். கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உள்ளே வந்து இது போல் ஒரு 2 ஹோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஓ பைப்பு, அப்புறம் இந்த ஸ்டீல் ஹேண்டில், அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ஹோஸ் இருக்கும். இந்த 2 ஹோஸை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரு ஹோஸ் வந்து இந்த ஹேண்டிலுக்கானது, இன்னொரு ஹோஸ் வந்து இந்த ஸ்ப்ரேயரில் டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் இந்த ஹேண்டில் இருக்கும். அதில் எது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஹேண்டில் இருக்கும். இது வந்து லிவர். இந்த லிவர் இருக்கிற பக்கத்தை வந்து இந்த ஹேண்டிலோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லிவர் இருக்கிற அந்த ஹோஸு இந்த எண்டில் வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருப்போம். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்றதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த லிவரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட எண்டில் இன்னும் நம்ம ஷவரை மாட்டலை. அதுக்கு வந்து உள்ள நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸை வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ப்ரே பண்ணுற இந்த நாசில்ஸை நம்ம இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கலாம். இது நிறைய டிஃப்ரெண்ட் நாசில்ஸ் இருக்குது, அதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த செட்டிங் வந்து நமக்கு இருக்குது. இதை நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்மள்ட்ட இருக்க இன்னொரு ஹோஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹோஸை வந்து இந்த ஸ்ப்ரேயரில் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து சார்ஜர் இருக்குது, சேஃப்டி கிளாஸஸ் இருக்கும். சேஃப்டி கிளாஸ் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஆர்கானிக்ன்றதால தான். இதே நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா இந்த கிளாஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இதையும் நீங்கள் ஒரு பேக்கப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சார்ஜர். இந்த சார்ஜர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணுன்றதை இந்த 2 வீடியோவில் கொடுத்துருக்கேன்.
வீடியோ லிங்க்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சார்ஜரோட எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதை எப்படி சார்ஜ் பண்ணணும், இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரை எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்போம், அதையும் பாருங்கள். அடுத்தது இந்த ஹோஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோஸை வந்து இந்த ஸ்ப்ரேயரில் இந்த இடத்துல, அதாவது இந்த எண்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு த்ரெட் இருக்கும், இது போல் ஒரு நிப்பிள் மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது இருக்கு இல்லைங்களா, இது இந்த ஹோஸை வந்து நம்ம இந்த இடத்துல மாட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல இங்கே என்ன பண்ணணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹோஸை வந்து இப்படி இழுத்திங்கன்னா வராது, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும் தனித்தனியாக. மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இந்த இதை இழுத்திங்கன்னா வராது, ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுக்கணும், அப்போ தான் வரும். லாக் பண்ணிட்டீங்க. இந்த ஹோஸோட ஒரு எண்டில் இது போல் நம்ம ஷவரும் கேட் வால்வும் இருக்கும், இன்னொரு எண்டு ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த ஃப்ரீயாக இருக்க எண்டை வந்து இந்த எல் இருக்கு இல்லைங்களா, இது போல் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கனெக்ட் ஆகிடும். இழுத்திங்கன்னா வராது, லீக்கும் ஆகாது. ஸோ ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணி நம்ம வந்து இந்த ஷவரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து லாக் பொசிஷனில் இருக்கணும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், க்ளோஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த 2 வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஹோஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இப்போ என்னென்னா இந்த ஹோஸ் ஷவர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கையில் பக்கத்தில் இருக்க ஒரு செடி பக்கத்தில் இருக்குன்னா அந்த இலைகளை எடுத்து இப்படி வச்சு ஷவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் ஒரு மரத்துக்கு அடிக்கிறோம், ஒரு 10 அடி உயரமாக இருக்குது, அப்படி அடிக்கிறப்போ வந்து இந்த ஹோஸும் வேணும், அதே நேரத்தில் நமக்கு வந்து ஹைட்டாக ஒரு ஹேண்டில், இது போல் ஒரு ஹேண்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எண்டில் இருக்க இந்த கேட் வால்வை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ இந்த எண்டில் வந்து இந்த ஹேண்டிலை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டிலோட இன்னொரு எண்டு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இது போல் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கனெக்ட் பண்ணி இழுத்திங்கனாலும் வராது, லீக்கும் ஆகாது. ஸோ இப்போ நமக்கு எண்டில் வந்து சின்னோண்டு கேட் வால்வ் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஹேண்டிலும் கிடச்சிருச்சு. இந்த ஹேண்டிலில் வந்து நமக்கு லிவர் இருக்கிறதால இந்த லிவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து ஆன் ஆகும். இந்த எண்டில் வந்து இப்போ நம்ம இந்த இதில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இருக்க ஒரு ஷவர் எடுத்து மாட்ட போகிறோம். இந்த ஷவரை மாட்ட போகிறோம். இந்த ஷவரை மாட்டிட்டு இதே போல் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கேருந்து ஷவர் ஆகும். இதில் வந்து நமக்கு ப்ரெஷரும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ரெஷரை வந்து நம்ம இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெட்டை வந்து இது போல் நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஆரஞ்சை மட்டும் இதை லூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆரஞ்சை மட்டும் இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷராக ஸ்ப்ரே ஆகும். இதை ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா பூ மாதிரி ஸ்ப்ரே ஆகும். இதுதான் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்த எல்லா ஸ்ப்ரேயர்ஸுக்குமே இதே தான். ஃப்ரண்ட்டில் இருக்க நாசிலோட இந்த ஹெட்டை வந்து லூஸ் பண்ணால் ப்ரெஷராக ஸ்ப்ரே ஆகும், டைட் பண்ணிங்கன்னா பூ மாதிரி ஸ்ப்ரே ஆகும். இந்த நாசில்லாம் பாருங்களேன் எவ்வளோ மைன்யூட்டாக சின்னதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவையாவது நம்மளுடைய இயற்கை உரங்களான பஞ்சகாவியம் அண்ட் மீன் அமிலம் நம்மள்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் அமிலம், இது இல்லாமல் பஞ்சகாவியமும் நம்மள்கிட்ட இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னா கண்டிப்பாக வடிகட்டி இருக்கணும். இது பஞ்சகாவியம் நம்ம ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். இந்த பஞ்சகாவியம் மீன் அமிலமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வடிகட்டி இருக்கணும், அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ வந்து இந்த நாசிலை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எனக்கு மறுபடியும் நான் வந்து ஹைட்டாக இருக்க செடிகளுக்கெல்லாம் இங்கே பாருங்கள், இது மாதிரி மேலே தூக்கி அடித்து ஷவர் பண்ணிக்கலாம். பெருசாகிடுச்சு, நம்ம வந்து ஹைட்டு தூக்கி அடிக்கலாம். அதே நேரத்தில் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. இந்த இது இருக்குங்களா, ஹேண்டிலில் இந்த இடத்த வந்து இப்படி லூஸ் பண்ணோம்னா, லூஸ் பண்ணிவிட்டு
இந்த ஹேண்டிலை இன்னும் பெருசாக்கலாம். இந்த ஹேண்டிலை இன்னும் பெருசாக்கலாம் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணி வச்சிட்டோம்னா இதை விட இன்னும் ஹைட் ஆகிடும். இது இன்னும் ஹைட் ஆகிடும். நம்ம வந்து நின்ன இடத்துல இருந்துக்கிட்டு, அதாவது இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஏதோ ஒரு கார்னரில் இருக்கும். நம்ம நின்ன இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி சரௌண்டிங்கில் இருக்க மரத்தை கூட ஸ்ப்ரேயர் ஒரு கார்னரில் இருக்கும். நம்ம ஒரு கார்னரில் நின்று இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி மேலே இருக்க ஷவர் மரமாகட்டும், இப்போ பப்பாளி மரத்துலலாம் நிறைய வெள்ளைப்பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே நின்றுக்கிட்டு இந்த மேலே வந்து ஷவர் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்றதையும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஷவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை மறுபடியும் உள்ளே தள்ளிட்டு இதை நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் தேவையில்லை, நான் மறுபடியும் வந்து இலைகளுக்கு மட்டும்தான் அடிக்க போகிறேன்னா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதை நம்மளுடைய ஸ்ப்ரேயர் பாக்ஸ்லேயே எங்கேயும் மிஸ் ஆகாதது கூடன்றத ஸ்ப்ரேயர் பாக்ஸ்லேயே எடுத்து ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய இந்த நாசில் எடுத்து இதில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கேட்டோட ஆன் பண்ணி ஷவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். இதில் இன்னொரு ஷவர் கூட இருக்குது. இதில் இன்னொரு ஷவர் இருக்குது. இது வந்து பிளேடு மாதிரி இருக்கும். அந்த வர அவுட்புட் வந்து பிளேடு மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே உள்ளே இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாசர்ஸ் இருக்குது. இப்போ இன்னொன்று கேட்பாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஹோஸ் இப்போதைக்கு எனக்கு வேணாம், இந்த ஹோஸ் வந்து எனக்கு வந்து ஹோஸ் இல்லாமல் டேரெக்டாக நான் முதுகில் மாட்டி நான் கொண்டு போய் அடிக்கணும்னு கேட்பாங்க. அதுக்கும் வழி இருக்குது. என்னென்னா இந்த ஹோஸை வந்து இந்த ஷவர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து கழட்டி எடுத்துடணும். இந்த ஆர்ஓ ஃபிட்டிங்ஸ் ஹோஸை வந்து நம்ம கழட்டிட்டோம். கழட்டினதுக்கப்புறம் இந்த ஹோஸ்லேருந்து இந்த ஃபிட்டிங்ஸை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு இந்த ஹோஸ் எடுத்து நம்ம மறுபடியும் அந்த நம்மளோட பாக்ஸ்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்க இந்த எல்லை கழட்டிடணும். எல்லை கழட்டிட்டு இதை மாட்டிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நாசிலையும் எடுத்துகிட்டு இந்த எல்லை மாட்டிக்கலாம். நம்மளோட ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, முதுகில் மாட்டிக்கிட்டு வயலுக்கு அடிக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி அடிக்கிற மாதிரினா இந்த ஒரு எல்லை மட்டும் கழட்டி எடுத்துடணும். கழட்டி எடுத்து நம்ம அந்த ஆர்ஓ ஹோஸோடையே வச்சுட்டு இன்னொரு எல்லோட இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து ஜஸ்ட் நார்மல் ஸ்ப்ரேயர் இப்படி தான் இருக்கும். இந்த ஹோஸ் வரும். இந்த ஹோஸோட எண்டில் இது போல் ஒரு ஹேண்டில் இருக்கும். இதே மாதிரி அதாவது ரெகுலர் ஸ்ப்ரேயர் மாதிரியும் இதை மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு 2 in இல்லை, ஒரு 3 in 1 பர்பஸாக சொல்லலாம். ஒன்று வந்து நார்மல் ஸ்ப்ரேயராகவும், நார்மலாக எல்லோரும் பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயரை எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஓ ஹோஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆர்ஓ ஹோஸையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு ஸ்பெஷலாக என்னென்னா, எக்ஸ்டெண்ட் பண்ண ஆர்ஓ ஹோஸில் இந்த ஹேண்டிலையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது போல மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி.
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல ஒரு மல்டி பர்பஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக www.gangaorganicfarms.com எங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதுபோல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. திருச்சியில் மட்டும் இல்லை, வெளியூரில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் மூலயமா வீட்டுக்கே உங்களுக்கு இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் உங்களுக்கு வந்து சேரும். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி.